ಕಾಯಾದ ಗಾನಗತೆ ನಿಲ್ದುಲ್ಲಾವು ಕಾಯಾದ ಗಾನಗತೆ ನಿಲ್ದುಲ್ಲಾವು ನರ್ಕಾರಿಗೆಯೇ மேயாதம்மா நீங்க என்ன அண்டாவை பாத்தியா? இது மேயாதம்மா அண்டாவை பாத்தியான்னு கேக்குறேன்ல. மேயாதம்மா நான் கழுத மாதிரி கத்துட்டு இருக்கேன், உன் காதுல விழல. கொம்பு சாயாதம்மான். உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பொறுப்போட நாம ஒவ்வொரு கட்டையா அமுக்கி பாடிட்டு இருக்கேன். நீ இப்படியே பாடிட்டு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னொன்னா காணாம போட்டோம். காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தளாண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது அண்டாவை காணாமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுங்களுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரன்னு வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சுட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இந்த பாருமா, உங்க அப்பா பாவாடசாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது வரைக்கும் உன்னை கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டுதாமா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாரா இருப்பான்? இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. ஒரு 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பேக்கரி எவ்வளவு வேணும்? நீங்க குடுக்கறத கொடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டிருக்கு. இது நம்ம கூத்துவாச்சார விட்டு அண்டால அந்த தாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேரம் வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு. நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். அம்மா, அப்பத்தா, பாட்டி, அக்கா, என் வீட்டு அண்டாவை பாத்தீங்க? இல்லையே தம்பி. உங்க வீட்டு அண்டாலாம் அப்படி அப்படியே இருக்கு, என் வீட்டு அண்டாவை காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு பொட்டிய வாசிட்டு இருந்திருப்ப, எவ்வளவு அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா. இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல அடி உட்கார்ந்து அறுமணி வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கால் ஒரு மூக்குத்தி. அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம். என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு. இது அண்டா இல்ல, குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடம் எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தெரியும். என்னென்ன பொண்ணுகிட்ட போய் தரார் பண்றீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை அண்டா, அதை எவனோ ஒரு மொல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்லயா? பின்ன பக்கத்து வீட்டுக்கார அண்டாவை நான் இவ்வளவு வகையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயுசு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதானே தங்கம். நீங்க வாங்கண்ணே, கூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வாங்கிக்கலாங்க. சரிப்பா. கொண்டுங்க. என்னடா எல்லாம் குருவுக்காகத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைக்கல இல்ல. கடைக்கு வந்து வாங்கி ருசியா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில குடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டியில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு இருக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்சை காசு. இந்தாயா போயா. எனக்கு முன்னாடி என் குருவை திட்டினா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? கண்ணா, என் மானத்தை காப்பாத்திட்டா. இது என்னன்னே சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுரா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. நீ எப்பதான் திருட்டு போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்தன் இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க.
எம்மாடி அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணே செலவு போக இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பலி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காடி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. தாங்க ஒரு டீ கொடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டிருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையில ஒரே புண்ணா போச்சு. ஆஹா. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்னன்னு சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே. அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷ்யன்கிறதே மறந்துடடா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏய்யா, எங்க அந்த மாலை காசு? போய் அப்புறம் பேசிக்கிடுவோம். இருடா, என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா, என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா, இவர் 10 ரூபா கொடுத்தார். நீ 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே பதறாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்படி உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி என்ன வேணும். கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்பினா புண்ணியம் இல்லண்ணே. அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்த்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி, ராணி, மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? நீ சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே. அவ கட்டிக்க போறபடி அவ உட்காந்து நீதான் அப்படி வாய. கட்டிக்க போறவனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப எல்லாம் அக்கா தங்கச்சிக்கு தான் உரிமை அதிகம். ஏன நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றது எப்பவும் கரெக்டா இருக்குமா? நீ ஏன் இங்க உட்காரு. ஏறு ஏறு. சினிமா கொட்டிக்கு வா, பேசிக்கிறேன். ஏறியாச்சா? அடியா அடியா, எங்கடி வரீங்க எல்லாரும்? என்ன விட்டுவிட்டு ஏன் கிளவி போகும்போது எங்க போறேன்னு கேக்குறது. எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். அடி சிரிக்கு. யாருகிட்ட இருக்கு காது குத்துற? அதுக்கு பிள்ளைக்காரியா கூப்பிட்டுக்கிட்டு அது பொண்ணு பார்க்க போறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். சினிமாக்கு தானே நீ போறீங்க? ஏ ராசா, காரியப்பா, நிறுத்து ராசா, நிறுத்து 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 ராசா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன் ராசா, எல்லாரும் சினிமாக்கு தானே போறீங்க? சினிமாவுக்கு தான் போறோம் பாட்டி. அடியா இருக்கு, இதை கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுட்டு நான் வந்துடுறேன். சீக்கிரம் ஏறு பாட்டி. அடியா இருக்கு, எங்க வீட்டுக்காரத்தை சொல்லி கொஞ்சம் சோறு வாங்கி வைக்க சொல்லி சினிமா போயிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? பெத்தவளா இருந்தா இப்படி செய்வாங்களா? நான் என்ன துபாய்க்கா போறேன்? இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு தானே போறேன். ஏமாமா, எதுக்கு நீங்க இப்ப மெட்ராஸ் போறீங்க? மாப்பிள, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்து நான் என்னத்தை கிழிச்சேன்? 30 வருஷமா கூத்தாடி ஊரை சுத்தி கடைக்காரனாலதான் மிச்சம். ஏதோ மெட்ராஸ் போனா 4 காசு சம்பாதிச்சுலான்னு தான் போறேன். அந்த 4 காசு எங்கேயும் சம்பாதிக்க முடியாதா? கூத்து இல்லைன்னா வேற எத்தனை தொழில் இருக்கு? மாப்பிள, நீ ஒண்ணு நினைச்சிட்டே பேசுற. உனக்கு மம்பட்டி பிடிக்கிற தொழில் இருந்து எல்லா தொழிலும் தெரியும். எனக்கு இந்த கூத்தாடுற தொழிலை விட்டா வேற என்ன தொழில் தெரியும்? அந்த ஒண்ணை வச்சுதான் நான் பொழைக்கணும். அதனாலதான் நாங்க 2 பேரும் மெட்ராஸ் போய் சினிமாவில சேர்த்தலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க அப்பாவை கெடுத்தது இவரு மாமா. ஏயா, அண்டாவை கொண்டு போய் கடையில வித்த மாதிரி இவரையும் கொண்டு போய் மெட்ராஸ்ல விக்கலாரு பாக்குறியா? பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன பேசுதுன்னு? இதுக்கு தான் திருட போனாலும் கூட்டு சேரக்கூடாதுங்கிறது. நீங்க எக்கடாவது கட்டு போங்க, நான் மட்டும் தனியா போறேன். இருடா, முன்ன இந்த பீத்த பாய தூக்கி வா, உட்கார்ற. ஏமா, உன்னை கவனிச்சுக்கிட்டா உன் மாமா இருக்கா, அப்புறம் ஏமா நீ கவலைப்படுற? மாப்பிள, என் பொண்ணை நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க. கட்டிக்கு போற உங்களுக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? கண்ணாத்தா, மாமா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே அவரை தடுத்து பிரயோஜனம் இல்ல. கண்ணை கசக்காம சந்தோஷமா அனுப்பி வை. கண்ணாத்தா, உன் மாமன் தான் சொல்லிட்டான்ல, அனுப்பி வைமா. ஐயோ, என் பொண்ணு தெரிஞ்சிச்சு. நான் போயிட்டு வரேன். மாப்பிள, நான் வந்துமா? பொண்ணு, நான் வர்றேன். ஐயா, ஊர் ஜனங்களே, நீங்க மட்டும் புள்ள குட்டி வர நல்லா இருக்கு. டேய் பீத்த பாய், வாடா. கொஞ்சம் வாமா. டேய், அந்த பொண்ணு என்ன கூப்பிடுற? தூக்கி வைக்கினேன். தூக்கி வைக்குதா? நல்ல வேலைப்பா. இதனால் சகல விதமானவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சினிமாக்காரங்க படம் எடுக்க வர்றாங்க. அது விஷயமா பஞ்சாயத்து கூட போகுது. அதனால எல்லாரும் வீடு வராம வந்துருங்க. டேய், நமக்கு அடிச்சான். யார் நம்ம ஊருக்கு வர்றாங்க? சினிமாக்காரங்க படம் எடுக்க வராங்க. அட பொப்பன் தண்ணா, கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சினிமா படம் பிடிக்கிறவங்க நம்ம ஊருக்கே வர்றாங்களா? டேய், அவங்கள தேடி நம்ம என்ன போகணும்? அவங்களை இங்கேயே அமுக்கிடுவோம். மெட்ராஸ்ல இருந்து சினிமா படம் எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியில இருந்து மேனேஜர் வந்திருக்காரு. வணக்கம். நம்ம ஊரு பாக்குறதுக்கு பசுமையாவும் கொஞ்சம் அழகாவும் இருக்கிறதுனால 1 மாசம் இங்கேயே தங்கி ஷூட்டிங் எடுக்கலாம்னு நம்ம கிட்ட அனுமதி கேட்கறாங்க. நான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு பதில் சொல்றதாக சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. என்னங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு நீங்க வேணும் சொல்லுங்க, நான் இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மேனேஜர், நம்ம கார தானே, எடுங்க. வாங்க. நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அது நமக்கு தான் அப்படி சொல்லுங்க.
வாத்தியார் ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? ஊர்ல அம்மன் திருவிழா வரப்போகுது. அந்த சமயத்துல அவங்க வந்தா அது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. அதுவும் சரிதான். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஷூட்டிங் ஒரு வாக்கில் நடக்க போகுது, திருவிழா ஒரு வாக்கில் நடக்க போகுது. இந்த வாத்தியம் ஏன் பிழப்ப கெடுத்துறான் போல் இருக்க. அசலுக்காரங்க 4 பேர் வந்தாதானே ஏன் தட்டு நிறைய. எங்க பிழப்ப அதை நம்பிக்கையா இருக்கு. யோ, உங்க லாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? ஷூட்டிங்காரர் வர்றதுனால ஊருக்கு என்ன லாபம்? கோழி மண்டையா, அதனால உனக்கு என்ன நஷ்டம்? இனிமே நீ பேசின 2 கையை விட்டு கண்ணை நோண்டி போடுவேன். இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. வாங்கன்னு சொல்றது முக்கியம் இல்ல. வர்றவங்களை விருந்தாளியா நினைச்சு தங்க வச்சு அவங்க போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானா? வர சொல்லுங்க ஐயா. ஏன் சார், வரப்போற ஹீரோ யாரு சார்? டைகர் பிரேம்நாத்துங்க. ஏங்க சினிமாக்காரர ஹீரோனி யாருங்க வர்றா? சிலுக்கு சுமிதாங்க. என்னது சிலுக்கா? யோ மூச்சு இருந்த போதியா? நீங்க இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுல எங்க ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எப்ப வரப்போறீங்கிறத முன்கூட்டி எங்களுக்கு தகவல் கொடுத்தா மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. முனுசாமி, மீச முறுக்கா இருக்கணும். பார்த்த உடனே அவ பட்டாறு விழுந்துடணும். அசத்திரையா, தலையெல்லாம் நிறைச்சு போச்சையா. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு மை இருக்குது, அது போட்டா 10 வயசு குறைஞ்சிரும். சீக்கிரமா தடவியா. தடவுறேன். ஐயோ 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 ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்க இங்க யாருமே இல்லையா? அட பாவி மனுஷா, திருப்பதிக்கு விட்ட முடிய இங்கேயா எடுக்கிற? உனக்கு என்ன கேடு வந்தது? ஏயா கேக்குறேன், என்ன உன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? சொல்லி தொலைய. ஏமா நகதி புரியாத பொண்ணா இருக்கிறீங்க. சில்க் இந்த ஊருக்கு வருதுன்னு தெரிஞ்சதும் இந்த ஊரே கதிகலங்கி போயிருக்குது. இந்த நேரத்துல மச்சான் தாடி வச்சுக்கிட்டு இருந்தா சில்க் தப்பா நினைச்சுக்காது. ஏயா, சாமியோட உனக்கு சிலுக்க விட முக்கியமா போச்சா? சாமி குத்தம் வந்து நம்ம குடும்பத்தை பாதிச்சா என்னையா பண்ணுவ? ஒரு பாதிப்பும் வராது. இந்தா பக்கத்து வீட்டு கோயந்தன் திருப்பதிக்கு போறான். இந்த முடிய மஞ்சத்துல கட்டி உண்டியில போட சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். என்ன ஏமாத்துறதும் இல்லாம இப்ப சாமியை ஏமாத்த பாக்குறியா? உன்னை என்ன பண்ற பாரு. யோ முனுசாமி, அடியா மட்ட அடியா. வேண்டாம் விட்டு. சரியா, யா, முடியா, யா, யா, முடியா. யோ, யோ. அடி சுத்தமா அடி. சிலுக்கு போதும் எப்படி முடிப்பேன்? உனக்கு சிலுக்கு கேக்குதா? வீட்டுக்கு வா, ஏந்திரியா மேல. அஞ்சல அஞ்சல வீட்டுல கொண்டு போய் அடிக்காத. சிரிக்கிறீங்களா? போய் உங்க பொண்டாட்டிகளை அனுப்பி வைக்கிறேன். எவ்வளவு திமிர் இருந்தா நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் இங்க இருக்கக்கூடாது. போங்க, இருங்க. அந்த வெட்டியே போடுங்க. ஆமா. விடுங்கண்ணே, ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? விடுங்கண்ணே, விடுங்கண்ணே, ஏன் இப்படி ஆத்திரப்படுறீங்க? புள்ளகாட்சி பண்ண போட்டு இப்படி அடிக்கிறீங்க. பின்ன என்ன காலியன்னா, ஆத்தோட்டுக்கு தலைப்பிரசவத்துக்கு போட்டுன்னு சொல்லி நான் சட்டி பானை எல்லாம் வித்து டிக்கெட் எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். கடைசி நேரத்துல போக மாட்டேன்னு புடிவாதம் பண்றேன். என்ன சிம்பட் நினைச்சாலாகும். ஏமா எதுக்காக போக மாட்டேங்கிற? அவன் எப்படி சொல்லுவான்? எவனா சினிமாக்காரங்க வந்து அவத்து போட்டு ஆட போறான், அத போய் பாக்கணுமா? ஏன் செல்லாய், தலை பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போறதை விட்டுட்டு சினிமா ஷூட்டிங் பாக்குறதா முக்கியம்? நல்லா உரைக்கிற மாதிரி இருக்காள். காளின, இந்த பிரசவம் இல்லைன்னா அடுத்த பிரசவம் ஆத்தா வீட்டுல போய் பாத்துக்கலாம். ஷூட்டிங்க போட்டு அப்புறம் பார்க்க முடியுமா? பாத்தியா பாத்தியா எவ்வளவு திமிரா பேசுறேன். இவள உண்டமா வெட்டும். இருங்கண்ணே, ஏதோ புள்ளதாச்சி பொண்ணு ஆசைப்படுது, விட்டு தொலைங்க. நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு கிடக்கும் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தானே கஷ்டம். கோவப்படாம போங்க. போங்கண்ணே, நீ போமா. தெருவுல போட்டு அடிக்கிற ராத்திரிக்கு ஒரு வேலை அப்ப பேசிக்கிறேன். யாரா உங்களை வெளியில போட சொன்னது? அனிப்பா, நான் தான் எடுத்து வைக்க சொன்னேன். ஷூட்டிங்காக சினிமா ஹீரோ இங்க வர்றாருல்ல, அவர் தங்கறதுக்காக தொந்தரவு இல்லாத தனியா ஒரு இடம் வேணும்னு கேட்டாங்க. இந்த சாவடி வசதியா இருக்குமேனு உதவி கொடுத்துட்டேன். அவங்க ஷூட்டிங் முடிஞ்சு போற வரைக்கும் வெளியில வேற எங்கேயாவது தங்கிக்க. சரிங்க ஐயா. அதான் வசூலுக்கு தட்டோட வந்து முன்னாடி போனா என்ன மழை நீமா சினிமாக்காரங்களை காக்கா பிடிக்க போறியா? நான் ஒரு கூத்துக்காரன், அவர் ஒரு சினிமாக்காரன். ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை வரவேற்க போறதுல உனக்கு என்ன போறாம? ஆமா, எதுக்கு நீ ஒத்த பூ எடுத்து வந்து நிக்கிற? எங்க கனவு கண்ணி சில்க் சுமிதா வர்றா, அவளுக்கு எங்க காதல் பரிசா இதை கொடுக்க போறோம். சங்கூத போற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அந்த விபரீதமான ஆசை? வீணா கூட்டத்துல மிதிபட்டு தாக்காதீங்க, ஒரு ஓரமா நில்லுங்க. ஒத்துக்குப்பா. அண்ணே, முதல் மாலை நம்ம தான் போடுறோம். ஆமா. யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க, மாலை இருக்கும், கை இருக்காது.
இந்த அரை டிக்கெட்டுங்க இங்கேட்டா வந்தாருங்க. அண்ணே வர்றது அவங்க தலைவர். ஓ அவர்கிட்ட சொல்லி நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்க. ஆமாண்டோ. தம்பி நீங்க போடுங்க தம்பி. ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு. மறுபடியும் கூட நீங்க போடலாம். தம்பி எனக்கு ஒரு கொடி கொடுப்பா. ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நேரத்தோட கொடியேற்றிடுவோமே. வழக்கமா சுதந்திர தினம்னா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வந்தானே கொடியேற்றி வைக்கணும். அவங்க சினிமா ஹீரோவை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க எங்க வரப்போறாங்க? நாமே கொடியேற்றிடுவாங்க. ஏன் வாத்தியார, இன்னைக்குதான் சினிமாக்காரங்க வராங்கன்னு தெரியுமில்ல. கொடியேற்றுறது நாளைக்கு வச்சுக்கிறது. நாளைக்கு எப்படிப்பா? நாளை கழிச்சு வச்சுக்கிறது. இது கூட தெரியல. தப்புதான்பா, தப்புதான். சுதந்திரம் கொடுத்ததே தப்புதான்பா. இது உண்டாரு வாங்க போய் ஐயா இருங்க. ஊர்ல பெரியவங்களுக்கே அறிவு இல்ல, குழந்தைங்களுக்கு எங்க தெரிய போகுது. அவங்களை அடிக்காதீங்க, விடுங்க போகட்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தலைவன் பேவனா, 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 தலைவன் பேவனா, அங்கள் தலைவன் பேவனா, தலைவன் பேவனா, தலைவன் பேவனா, அங்கள் தலைவன் பேவனா, தலைவன் பேவனா, அங்கள் தலைவன் அண்ணா எந்திரிங்க, நான் வீட்டை காணும்னா. ஐயோ ஏன் வீட்டை காணும்னா? ஹீரோ போயிட்டாரா? உங்க ட்ரவுசர் கிழிஞ்சு போச்சுன்னா. ட்ரவுசர் முக்கியம் இல்ல, ஹீரோ 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 என்ன சொல்லாதீங்கம்மா. என்னையா? வணக்கம் சார். ஐயா தான் இந்த ஊர் பிரசிடென்ட். அப்படியா? வணக்கங்க. வணக்கம் சார் இந்த படத்தோட தயாரிப்பாளர். அப்படிங்களா? ஐயா நீங்க எடுக்கிற இந்த படம் ஓடு ஓடி பழமா கொட்டணும். ஏங்க இந்த PS வீரப்பா நம்பியார் எல்லாம் இவங்களோட வரதா சொன்னாங்களே, வரலீங்களா? அவங்க வேற ஒரு ஷூட்டிங் முடிச்சிட்டு நேரா கார்ல இங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா டிரைவர், இன்னுமா ரெடி ஆகுதுல்ல? இந்த 10 நிமிஷத்துல ரெடியா இருங்க. என்னங்க டப்பா வண்டியை நம்ம தரையில கட்டிட்டாங்களே. கால் சீட்டு ஒழுங்கா கொடுத்திருந்தா நல்ல வண்டியா கொடுத்திருப்பாங்க. நீங்க லேட்டா வந்து நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். என்னங்க மெட்ராஸ்ல நீங்க நல்ல தண்ணியே பாத்திருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா குடி கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானவே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படத்த அந்த பச்சை குழந்தைய குழம்புங்கவே. ஆமா ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரியே சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த தண்டாளந்த. அடியே மங்கா, நீங்க 2 பேர் கையில சிக்கன நம்ம 2 பேருக்கு திருப்பி கேட்க விடுவாங்க. ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம 2 பேரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நைஸா போயிடுவோம். வாங்க.
ஐயோ, தாங்க முடியலையே. சிலுக்க, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் வரீங்களா? சேர்ந்து பண்ணுவோம். நம்மால முடியாது, மூச்சு வாங்கும். அவனுக்கு வயசாகி போச்சு. சிலுக்கு, என்ன சேர்த்துக்கிறியா? வாங்க. போறியா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிரே அம்மா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிரே அம்மா. அப்ப என்னடா தெரியலடா. அவதியா அண்ணாக்களி அத்தா அத்தா பச்சை கிளி. அவதியா அண்ணாக்களி அச்சா அச்சா பச்சை கிளி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிரே அம்மா. யோ, இங்க என்னையா வேடிக்கை? போய் உங்க வேலையை பாருங்கயா. ஏமா, இந்த கைய கால ஆற்றல உள்ள போய் வச்சுக்க கூடாது. எல்லாரும் பாக்குறாங்களே, போற உள்ள. இங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். இல்லீங்க, சாப்பாடு கொண்டு வந்துருச்சு. நாளையில இருந்து உங்க கூட்டுறேன். அம்மா, அது யாரு? கருவாட்டு குழம்பா? ஆமாங்க ஐயா. கருவாட்டு குழம்புனா அப்ப சாப்பிடுங்க ஐயா. மைக்கேல், உள்ள இருக்கிற சாப்பாட்டையும் கொண்டா. எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க. உட்காருமா. அப்பா, இந்தாங்க ஐயா. கொண்டா 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 கொண்டா. எங்க வீட்டு சாப்பாடு இது உங்களுக்கு. இந்த என்ன தட்டு மாறுது? இல்லங்க, நான் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, வாங்கிக்க. வேண்டாம். வாங்கிக்க கண்ணாத்தா. காளி, நம்ம சொந்தக்கார பொண்ணா? மாய், நண்டு எங்கடா? உள்ள இருக்கு, எடுத்துட்டு வா. நண்டு கொண்டாடுறா? காளியப்பா, எப்போ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டியோ அன்னில இருந்து நீயும் எங்கள ஒருத்தர். இனிமே நீங்க தான் சாப்பிடணும். புரிஞ்சுதா? ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேலிங்கும் பூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. அண்ணா, பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பச்சிருக்காம திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் இருந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயில்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயிலா? யாரை சொல்ற? அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே பாவாடசாமி, அந்த பயில்தான் சொல்றேன். ஏப்பா, உன் குருவி அப்படி சொல்ற? அந்த எனக்கு குரு. பு. அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி போச்சு. பிரேக்கு, டிஸ்கோ, அது இதுன்னு ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யோ, பேசாம கூமாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயோ ஊரை சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டுக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கிட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. அப்படி என்ன? ஏன் எனக்கு கத்து கொடுக்கல? அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா, எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி, ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க. நீங்க குருநாதரு, முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்கண்ணே. இதுதான் பிரேக். கஷ்ட பிரேக். இது ஜெர்மன் பிரேக். இது ரஷ்யன் பிரேக். இது ஜப்பான் பிரேக். இது சீக்கிர பிரேக். அடுத்தவங்க உள்ள வா. பிரேக் தான், பிரேக் தான். முனிமாக்கா, என்னடி என் வீட்டுக்கார் வந்தா சாவி அரவணைத்து வர வச்சிருக்கேன்னு சொல்லிடு. சரி சரி, நீ வரலையா? நீ போய்கிட்டே இரு, இதை எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். என்னடி பையன் கைமா பெறப்பட்ட ஷூட்டிங் பார்க்க வரலையா? அங்கதான் தவிர என்ன கையில பைய? ஆத்தா, எப்படியும் ஷூட்டிங் முடிய சாயங்காலம் ஆகும். பசிக்காது, அதுக்குதான் சோறு கட்டிக்கிட்டேன். ஐயோ, எடுத்துட்டு வரலையே. கவலைப்படாதடி, எல்லாருக்கும் சேர்த்துதான் கொண்டு வந்திருக்கேன். சரி, வாங்கடி வாங்கடி, ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஏண்டி கண்ணாத்தா, இன்னும் கிளம்பலையா? இது வந்துட்டேன்டி. எங்க அப்பாவுக்கு சோறாக்கி வச்சுட்டு வந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. ஏண்டி ஆத்தா, சோறெல்லாம் அப்புறம் ஆக்க கூடாதா? முக்கியமான சோறுக்கு போல நீட்டி நெடுத்துட்டு தெரியுங்க. வாங்கடி, உமரி என் பேரு ஒண்ணுக்கு லாயக்கு இல்ல. அண்ணா, சீக்கிரம் போங்க அண்ணா. ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. இப்பதான்டா சாமான் எல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. இன்னும் யாரும் வரல. வாடா, கும்பிடுறாங்க. கும்பிடுறாங்க. ஐயா, உள்ள இருக்கிற கும்பிடுறாங்க. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார், வெள்ளக்காரங்க எல்லாம் அண்ணா, இங்க வாங்க. அந்த ஒருத்த வெள்ளையும் சொல்லியமா சீடு பிடிக்கிறாடா. அந்த ஆளு தான் முதலாளி. ஆமா, வாடா. ஐயா, தயாரிப்பாளரே, நாங்க இந்த ஊருக்காரங்க
உங்க படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் முயற்சி பண்றேன். எல்லாத்தையும் டீ தானே கொடுக்க சொன்னேன். இங்க வந்து புடிங்கிட்டானுங்க போடா. டேய் இவன் டீ குடுக்குற பையனா? சினிமா முதலாளி யாருன்னே தெரியலடா. எல்லாருமே வெள்ளை வெள்ளையா இருக்கானுங்க. இந்த கேட்டுருமா? சரி கேப்போம். ஏப்பா இந்த படத்தை எடுக்கிறார முதலாளி யாருப்பா? நான் தான். ஐயோ சாமி, உங்களை அப்பான்னு கேட்டு என்ன மன்னிச்சிருக்கு சாமி. நாங்க இந்த ஊருக்காரங்க, எங்களுக்கு படத்துல நடிக்க சான்ஸ் கொடுங்க சாமியா. பணம் போடுறதாங்க என் வேலை. மத்ததெல்லாம் அந்த உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கு. அண்ணே, நாங்க இந்த ஊர் கூத்துக்காரங்க. உங்க படத்துல நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ்? என் பேர் பக்ரி சாமிங்க, இவர் பாவட சாமிங்க. நான் வாத்தியாருங்க, இவன் சிஷியனுங்க. எங்களுக்கு இந்த ஆர்கிட்டிங் எல்லாம் நல்லா வருங்க. ஏதாவது ஒண்ணு காட்டு. ஐயோ இப்ப நாங்க ஷூட்டிங் பிஸியா இருக்கோம். ஓய்வா இருக்குள்ள ரூம்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காட்டுங்க. அது வரைக்கும் இந்த ஷூட்டிங் ஒரு ஓரமா நின்னு பாக்கலாங்களா? தாராளமா பாருங்க. இந்த படத்து பேர் என்னங்க? விவசாயி மகன். கதை நல்ல கதையா? யோ இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா? ஏங்க அங்கேயே சொன்னால எதுவும் பேசக்கூடாது, வாய முடுங்க. டேய் இவங்களுக்கு மேல பெரிய ஆள் எவனோ ஒருத்தர் இருக்காண்டா. ஒரே குழப்பமா இருக்குடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னையா எல்லாம் ரெடியா? ரெடி சார். டேய் இங்க ரெண்டு பேர் தொப்பி வச்சுட்டு வர்றாங்களே, இவங்க யாரா? அண்ணே அந்த முன்னாடி கலர் சட்டை போட்டு வரேன், அவர் தான் கேமராமேன். ஓ படம் பிடிக்கிறவரு. அந்த பின்னாடி வெள்ளை சட்டை போட்டுக்காரு, அவர் தான் டைரக்டர். எல்லாருக்கும் வாத்தியாரு, ஹீரோ ஹீரோனிக்கு படம் சொல்லி கொடுக்குறவரு. அப்படியா? அன்னைக்கு ஹீரோவே ஹீரோ கோணை பார்க்க ஜனங்க நிறைய வந்தாங்க. இவன் ஒத்த பரமான மாட்டு நின்னுட்டு இருந்தா யாருமே பார்க்க வரலையே. அவங்க படத்துல தர்றாங்க, ஜனங்க வராங்க. இந்த ஆளு என்ன பண்றாருன்னு யாருக்கு தெரியலையே. அப்படியா? அப்ப இந்த டைரக்டர் வேலையில நமக்கு வேண்டாப்பா. சினிமாவுல சேர்ந்து ஹீரோ வாங்கி எப்போ ஜனங்க நம்மள பாக்குற மாதிரி வச்சுக்கோ. இது என்னதுக்கா? இது லிப் கிளாஸஸ். தள்ளுங்க. இது ஐ ஷேடோ. தள்ளுங்க, பயம் விடுங்க. இது மீனாட்சி, நீ முன்னாடி வந்துட்டியா? அக்கா கூட கார்லயே வந்துட்டேன்டி. பிளஸர் கார்லயா? ஆமாண்டி. அக்கா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுங்கக்கா. தள்ளாதீங்க. ஏய் அங்க பாரு. உனக்கு வேணுமா? வேண்டாக்கா. ஐயோ ஐயோ. என்ன? நாங்கெல்லாம் உங்க பரம ரசிகர்கள். அப்படியா? லைஃப் உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. மேடம் டயட் கூப்பிடுறாரு. அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் நேர்ந்துக்கங்க. மாப்பிள்ள என்ன மறந்துடாத, சிலுக்கு குடிச்சது எனக்கு கொஞ்சம் குடு. கொஞ்சம் தான் இருந்தது, குடிச்சிட்டேன். பரவாயில்ல, மாட்டியாவது குடு. சும்மா இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் வந்துடும்ல. வயத்தை வளர்க்கறதுக்காக இந்த உத்தியோகம் பார்க்கலையா? நம்ம ஊர் பசங்க உருப்பணும்னு சொல்றேன். பூசாரி உன் வேலையை தான் பாரியா. பாத்தியார புதுசா நம்ம ஊர்ல ஷூட்டிங் நடக்கிறதுனால ஆர்வத்துல பசங்க எல்லாம் போயிருப்பாங்க. ஒரு 2 3 நாள் போச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். அட என்னங்க நீங்க, அது வரைக்கும் நாங்க சோகத்தை பார்த்தா பாடம் நடத்த முடியும்? இத பாருங்க, பசங்க என்னைக்கு திரும்பி வர்றாங்களோ அன்னைக்கு பள்ளிக்கூடத்தை திறந்துக்கும். நீங்களே வச்சுக்கோங்க சாவியை. ஐயா என்ன கலிப்பா? இவங்க எல்லாம் எங்க ஊர் பிள்ளைங்க, கண்ணத்தா கூட்டாளிங்க. வணக்கம் சார். உங்களை பார்த்து ஏதோ கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்க, அதான் அழைச்சிட்டு வந்தேன். வாங்க போங்கம்மா. உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருடி. கலிப்பா நீ உட்கார். இருக்கட்டையா, வெளியே ரொம்ப சத்தமா இருக்கு, அது என்னன்னு பாத்துட்டு வந்துடுறான். நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சிட்டு இருக்கீங்களா? தோட்ட வேலை செய்யறோம். ஓ குட். ஆமா உங்களுக்கு தெரியும், உங்க பேர் கண்ணாத்தா, காளியப்பனோட சொந்தக்காரங்க. ஆமாங்க. இவங்க பேரு? என் பேரு ராணி சார். 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருக்கேன். வெரி குட் வெரி குட். இவங்க சொல்லடி ஊமச்சி. இவ பேர் பொன்னி சார். உங்களுக்கு தினம் பூ கொடுக்க வராரு பூக்காரர், அவரோட பொண்ணு சார். ஓ, ஆமா அப்படியா? சார். சார் நாங்கெல்லாம் உங்க ரசிகைங்க. உங்க படத்தை ஒண்ணு விடாம பாத்துருவோம் சார். இது உங்க பைத்தியம் சார். நாங்க எல்லாம் உங்க படத்தை ஒரு தடவை பார்த்தா இவ 9 தடவை பாப்பா. ஏன் சார் நீங்க ஒரு நடிகை தானே கல்யாணம் பண்ணிக்குவீங்க? யார் சொன்னது? பத்திரிக்கையில கிசு கிசு படிச்சேன் சார். பத்திரிக்கையில அப்படிதான் எழுதுவாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு ஏழை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவர் ஒரு ஏழை பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? நானும் ஏழைதான். வாய முடி. என்ன உன்னை கட்டிக்கு வரணும் நினைப்பா? ஏய் அவரோட வயசு என்னன்னு கேட்கலாமா? இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்கலாமா? கேட்டா என்னடி தப்பு? சும்மா
என்ன உங்களுக்குள்ள குசு ஒண்ணு இல்ல சார், உங்க வயசு கேட்கலான்னு. 21 முடிஞ்சு 22 ரானிங்க. ஒண்ணு கேட்கல. என் வயசை நான் எப்பவும் மறைக்கிறது இல்ல. 32 32. 32? உங்களை பார்த்து அப்படி தெரியல சார். 20 வயசு பையன் மாதிரி இருக்கீங்க சார். ரியலி? சார், ஒரு கையெழுத்து. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், நீங்க ஒரு தடவை எங்க வீட்டுல வந்து சாப்பிடணும் சார். அண்ணன் ஷூட்டிங் புஷி. நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுறேன். வீட்டு சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிடிக்காது. சரி, அப்புறம் அங்க போயிட்டு வாங்க. வரேன் சார். சாமி, தனியா இருக்கும்போது நீங்க தான் சாமி வர சொன்னீங்க. யாருங்க இது? இந்த ஊர் கூத்துக்காரங்க நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. வாங்க, உட்காருங்க. என்னது பெருச்சாளி பிடிக்கிற மாதிரி வராங்க? நைஸ். சாமி, நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். கையை விட்டுறாதீங்க சாமி. முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் செஞ்சு காட்டுங்க, அப்புறம் சான்ஸ் தரோம். அது என்ன அப்படி காட்டுவிட்டீங்க? அள்ளி அரசாணையில இருந்து ஹரிச்சந்திர ராமாயண கண்ட வரைக்கும் எங்களுக்கு அத்துவிடுங்க. 4:30 இருந்து 6:30 வரைக்கும் பாடுவாருங்க. ஏன் 8 மணிக்கு பாட சொன்னா பாட மாட்டேனடா? நான் சுதி சொன்னேங்க. புதியா? அதெல்லாம் விவரமா சொல்லணும்னா அவங்க எல்லாம் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. அதுவும் சினிமா படம் முடிக்க வந்திருக்காங்க. ஏன் சாமி? எங்க ஒரு நல்ல பாட்டா பாடுங்க. குடிக்க உங்க பின்னாடியே இருக்கு பாருங்க. மயானம் காக்க போயின்றார் ஹரிச்சந்திர, மயானம் காக்க போயின்றார். என்னடா தம்பி இது? சந்தர்ப்பம் கேட்க வந்துட்டு ஆரம்பத்திலேயே மயானம் போறேன்னா எவன்டா கொடுப்பான்? அண்ணே, அவங்க நெஞ்சு தொடணும்னே. ஓ, நீங்க நெஞ்ச தொடர்ல வந்துட்டீங்களா? யோ, என்ன அது? அவன் சும்மா கத்து குட்டி பையங்க. ஏதாவது டப்பாங்குத்து பாட்டு பானா நல்லா இருக்கும். டப்பாங்குத்து? ஆமாங்க. ஓஹோ, நீங்க இந்த லேட்டஸ்ட் அது நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க. அது ஏறா டப்பாவே, ஆடுறா டப்பாவே, ஆடுறா. ஏ கோட்டை மேல படி பறக்குது, குனிஞ்சு பாருடா, அப்புறமா நிமிந்து பாருடா, அப்புறமா வளைச்சு பாருடா. ஏ குடத்துக்குள்ளே நாத்து நட்டு, குடத்துக்குள்ளே நாத்து நட்டு அறுவடை செய்வேன். அதுக்கு யானைய பிடிப்பேன், பிடிச்சு சாதனை செய்வேன். அடி குடத்துக்குள்ளே நாத்து நட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குங்களா? நிச்சயமா உண்டு. எங்க டைரக்டர் சொல்லி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்டா நோன்ற? இவனுக்கும் கேக்குறாங்க. அவருக்கும் உண்டு. அப்ப வர்றேங்க. வாங்க. திறமசாலிங்க தான், ஆனா ஆழ்த்தவ மாதிரி இருக்காங்களே. ஐயோ, நான் தனியா வந்தா நல்ல ஹீரோ மாதிரி இருப்பேங்க. இவன் கூட வந்தனால தான் அப்படி இருக்கா. டேய், நீ ஏன்டா வந்த? போடா. அதெல்லாம் இல்லைங்க, நான் குளிச்சு 1 வாரம் ஆச்சு, அதனால அப்படி தெரியும். ஏன் குளிக்க வேண்டாம்னு சொன்னாங்களா? நீ குளிக்கலாம்னு சொல்லு. என்ன ஏன்டா சேர்த்துக்கிற? நான் வர்றேங்க. அடுத்த தடவை வரும்போது முடிய வெட்டிக்கிட்டு ட்ரிம்மா அழகா வாங்க. ஐயா சாமி, நீங்க சான்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லுங்க. இப்பவே நான் தலையை வெட்டிக்கிறேன். தலையை வெட்ட வேணாம், முடிய மட்டும் வெட்டு. மகாராஜா வர்றேங்க. வர்றேன் சாமி. சும்மான ஆளுங்க, வேடிக்கையான ஆளுங்களே. ஆமா. என்ன பாவட சாமி? என்னது பாவாடை சாமியா? அது அப்போ. இப்ப நான் பாவாடை காந்த். என்னது பாவாட கந்தா? ஆமா, எதுக்கு அழகா இருந்த பாகவதர் முடிய வெட்டி விட்ட? ஆமா, முடி இருந்தப்ப ஊர்க்காரங்க எல்லாம் வாரி கொடுத்துட்டீங்க. யோ, வயித்தறிச்சல காப்பாதீங்கயா. நான் சினிமாவில் சேர போறேன். சினிமாவிலியா? மார்கோ மார்கோ மாருகோயா, அட மார்கோ மார்கோ மாருகோ. ஆளை பார்த்தா அட்டகாசமா இருக்காரு. இவர் சினிமாக்காரரா தான் இருப்பாரு. பக்கிரி வேற கூட வரல. தனியாவே புடிச்சு சான்ஸ் வாங்கிடுவோம். வணக்கம் சார். சார், நீங்க சினிமா ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? டைரக்டர் சார் உங்களுக்கு தெரியுங்களா? டைரக்டரா? அவன் என் தம்பி தான். ஓ, டைரக்டர் உங்க தம்பிங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. சார் சார், உங்க டைரக்டர் தம்பி கிட்ட சொல்லி சினிமாவில் நான் நடிக்க ஒரு வேஷம் வாங்கி கொடுங்க சார். ஏயா, நடிக்கிறது அவ்வளவு சாதாரண போச்சா? உனக்கு என்ன தெரியும்? நான் இந்த ஊர் கூத்துவாதியாருங்க. நான்சென்ஸ். கூத்துவாத்தியாருக்கெல்லாம் இங்க சான்ஸ் கிடையாது. ஐயோ சாமி மகராச, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வேஷமாவது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். உங்களை நான் வாழ்க்கை பூரா இந்த நாடாவை இதுக்கு முன்னால் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. எலிச்சத்த நாத்தம். இந்த நாத்தத்தை நான் ரொம்ப நாளா அனுபவிச்சிருக்கிறேன். ஆக மொத்தம் இந்த நாடா என் கூடவே பழக்கப்பட்ட நாடா. சார் சார், கொஞ்சம் திரும்புறீங்களா? ஏண்டா, டைரக்டர் உங்க தம்பியா? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. பிரதர், தண்டவாளத்தை மெதுவா விடுங்க. ரயில் கீழ விட போறாங்களா?
தண்டவாளம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா பாத்து இருக்குங்க, கேமரா எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே. சார் பாத்தீங்களா அந்த கூத்துக்காரங்கள விட்டா நம்ம வேலைக்கு உழவு வச்சுருவாங்க போல இருக்கு. ஹலோ இங்க வாங்க. டேய் அசிஸ்டன்ட் டைரக்டரா அண்ணா, அண்ணா கும்பிடணுங்க அண்ணா. ஹலோ என்ன எங்க வேலையெல்லாம் நீங்களே செய்ய ஆரம்பிச்சீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணுக்குள்ளோட அண்ணன் பழகிட்டா இதெல்லாம் ஒரு ஒத்தாசாருங்களே. அண்ணா நீங்க சொன்ன மாதிரியே கிராப் எல்லாம் வெட்டிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குங்களா? நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. அவர் தான் ஹீரோ மாதிரி ஆயிட்டாரு. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு தான் சன்ஸ் எடுக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த கூட சொக்கா எல்லாம் நெருப்பு போட்டு கொளுத்துற, இல்ல உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். நல்லா இருக்குன்னு பாருங்க. மூர்த்தி இந்த கிரேனை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. ஓகே சார். அண்ணா நான் போய் சொல்லட்டுங்களா? அத பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஏத்த மாதிரி இருக்குதுங்களே அதானுங்களா கிரேன். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அதெல்லாம் கிட்னிங்க. என்ன இத கிட்னின்னு காமிக்கிறான்? தெரியல சார். கிட்னினா என்னையா? கிட்னினா தெரியலையா? இது கூட தெரியாது உங்களை எப்படி சினிமாவில் சேர்த்துட்டாங்க? உனக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலடா. கிட்னினா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? கிட்னினா மூளை அப்படின்னு வெளியில சொல்லிடாதீங்க, பைத்தியக்காரன் நினைப்பாங்க. கிட்னினா மூளை இல்லையா, பின்ன சிறுநீரகம். அது இங்க இருக்கு. சத்தியமாங்களா? ஆமாய்யா. உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லன்னா மூடிட்டு நிக்கணும். என்னையும் குழப்பி இந்த சினிமாக்காரங்களையும் குழப்பிட்டியாடா உன்ன. அடே கிட்னிய குழப்பற உன்ன சட்னி ஆக்காம விட மாட்டேன்டா. சரியான காட்டானுங்கப்பா. ஏனுங்கண்ணா இது என்ன லேடியா போட்டீங்களா? இது ரேடியோ பெட்டி இல்லைங்க, இதுக்கு வந்து நாகரான்னு பேரு. இதுல இருந்து வர பாட்டுக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் வாய சேர்ப்பாங்க. என்னது இதுக்குள்ள இருந்து வர்ற பாட்டுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் வாசிக்கிறாங்களா? அவங்களா சொந்தமா பாடுறது இல்லையா? இங்க பாடுறா, நாங்க என்னமோ அவங்க தான் சொந்த குரல்ல பாடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோங்க. ஏனுங்கண்ணா அந்த வளைஞ்சு வளைஞ்சு ஒரு பொம்பளை ஆடுறாங்களா, அவங்க யாருங்க? அவங்க டான்ஸ் மாஸ்டர், பேரு புலியூர் சரோஜா. இந்த ஹீரோவும் ஹீரோகோனையும் ஆட மாட்டாங்களா? ஹீரோ ஹீரோயின் ஆட மாட்டாங்க, இவங்க ஆடி காட்டுறத பார்த்து தான் அவங்க ஆடுவாங்க. டேய் இது நோகாம நோமி கும்பிடுற வேலைடோ. பாடுறது ஒருத்தரா, சொல்லி கொடுக்கறது ஒருத்தரா, ஆட்டத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னொருத்தரா. இதை விட நம்ம எவ்வளவோ மேல்றா. நம்மளே பாடிக்கிறோம், நம்மளே ஆடிக்கிறோம். நமக்கு மட்டும் சினிமாவோட சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா பின்னிடலாம். அதனாலதான் கிடைக்கல.